கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் மகளிருக்கு குறிப்பா பார்த்தோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவ மாணவிகள் கூட பாதுகாப்பு இல்லை, இப்படி ஒரு பெண்கள் வாழ தகுந்த மாநிலமாக தமிழ்நாடு போறதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன், இதுதான் ஆட்சியாளனுடைய லட்சணமா அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நோக்கி வச்சிருக்காங்க. இப்படி பாக்குறீங்க சார்? விஜய் ரசிகர்கள் நான் மதிக்கத்தக்கவங்க, ரசிகர்களா இருங்க. அரசியலுக்கு லாய கேட்டவர் போவோம் தலைவன் தானா போனா லாய கேட்டால் தற்கூரி. நீ என்ன ஜால்ரா அடிச்சு திமுக எதிர்த்து பாஜக நல்ல பேர் வாங்கி ஜனநாயகம் படுத்து வெளியே கொண்டு வரான்னு பாக்குறியா? என்ன உலகத்துல கேவலமா இல்லையா? நான் விஜய் ரசிகர்ல கேட்கிறேன், ஆரோக்கியப்படுத்தி விஜய் ரசிகர்ல கேட்கிறேன், ஜனநாயகம் முறை ஏன் வரல அதை சொல்லுங்கப்பா. கீழே கமெண்ட்ஸ்ல வர்றா, எங்க பேர் வர்றதா சொன்னா அதெல்லாம் படிக்க மாட்டேன், கடந்து போயிடுவேன், என் கருத்தை சொல்லிட்டு போயிடுவேன். என் கருத்துல ஒளிமுறை இருக்காது. நான் யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு பேசுறாலும் கிடையாது, நான் எதற்காகவும் அஞ்சு பேசுறாலும் இல்லை, இந்த நாட்டின் நலன் கருதி மட்டும் தான் பேசுறேன். அப்ப விஜய் அடிக்கிறான். யார் அடிக்கிறான்? ஜனநாயக படம் தணிக்கை குழு கூட சர்வதிகாரமா இருக்கலாமா? ஏன் அறிக்கை கொடுக்க மாட்டேன்? ஒரு விஜய் ரசிகர் ஏன்டா பேச மாட்டேன்றீங்க? அனில் குஞ்சுக எல்லாத்துக்கும் பதில் சொல்றீங்க. ஜனநாயக படம் ஏன் வரல? இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கலாமா? மிரட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் 9ஆம் தேதி வரேன்னு சொல்றேன். 9ஆம் தேதி வராது. நான் சொல்றேன், இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கூட செஞ்சிருக்காங்க சார். நீ எந்த நீதிமன்றம் போனாலும் பாஜக அனைத்தையும் கையில வச்சிருக்கான், மிரட்டுறான். மிரட்டி தான் டிடிவியை சேர்த்திருக்கான், மிரட்டி தான் எடப்பாடியை சேர்க்கிறான், மிரட்டி தான் அன்புமணியை சேர்த்திருக்கான். இது சிபிஐயால் இணைந்த கூட்டணி. அது மாதிரி விஜயை மிரட்டுறான். ஒன்னும் தேர்தல் நிக்காத, நான் சொல்லு நடக்கிறேன் போது. இப்போ என்னமோ 1 கோடி ரூபா கொடுங்க வேட்பாளர் இருக்கிறவங்க ஒரு செய்தி பார்த்து விஜய் கட்சியில கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, யாரும் கொடுத்துடாதேன்னு கேட்டா 500 கோடி ரூபா முடங்கிருச்சு. ஜனநாயக படத்துக்கு 500 கோடி ரூபாய் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க விஜய. அப்ப விஜய் உங்ககிட்ட வாங்கி பணத்தை அங்க மாத்த போறாரு. தேர்தல் நிக்க போறது இல்ல. ஏமாந்துறாத யாரும். ஆன்லைன்ல புக் பண்ற விளையாட தேர்தலில் சீட்டு கேட்கறது ஒரு கேவலமான கட்சியை நடத்திட்டு இருக்கு. அதுக்குள்ள நீ பதில் சொல்ல மாட்டேன்ற. ஜனநாயக படம் ஏன் வரலப்ப அதுக்கு பதில் சொல்லுப்போ. முத தணிக்கை குழு அண்ணன் பாஜகவுடைய ஒரு அணியா மாறிடுச்சுல, இளைஞர் அணி மாணவர் அணி மாதிரி. அதே விஜய் தாவேகா கூட்டம் பேச மாட்டேன்றீங்க. யாருக்கு பயப்படுறீங்க? திமுக எதிர்த்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொன்னாப்புல பிஜேபி உங்களை நம்பிருமா? அவன் கழுத்து இருக்கிறவன். மகாத்மா காந்தியை கொலை செய்த கூட்டம், கோட்சே கூட்டம். அந்த கூட்டம் எப்படி ஈவு இறக்கப்படுமா? முதலமைச்சர், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கிறாரு. எதுக்கு அறிக்கை கொடுக்கிறாரு? தணிக்கை குழுவும் பாஜகவுடைய கைப்பிடிக்கு போயிருச்சு, ஜனநாயக படத்துக்கு அநியாயம் பண்றீங்கன்னு உரிமைக்கு குரல் கொடுக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். ராகுல் காந்தி கூட பேசுறாரு, இந்திய அளவில் பேசியிருக்கிறாரு. ஏன் உனக்கு பாதிப்பு வந்திருக்கு, உன்னை அடிக்கிறாங்க, உன்னை தூக்கி போட்டு எத்துறாங்க, உன்னை தூக்கி போட்டு விஜய் குத்துறாங்க தணிக்கை குழு சிபிஐ. இதை நாங்க வேடிக்கை பார்க்கல, நாங்க மனித உரிமை அடிப்படையில் ஜனநாயகத்தை பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கிறோம். ஏன் நீ என்னை அடிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன்ற வெளியே மக்கள்கிட்ட? ஜனநாயக படத்தை நிறுத்தி வச்சிருக்கிறது யார்? அதை சொல்றதுக்கு உனக்கு துணிச்சல் இல்ல. ஓ உரிமையை பாதுகாப்புறதுக்கு, உனக்கு உழுகின்ற அடியை தாக்குதலை நிறுத்துவதற்கு நீ தயார் போது இந்த நாட்டு மக்களுக்கு நீ குரல் கொடுக்கிறது எப்படி சரியா இருக்கும்? சரியானதா? நீ யாருக்காக குரல் கொடுக்கிற? திமுகவை திட்டி அறிக்கை கொடுத்தா, திமுகவை திட்டுனா நம்மளை ஏத்துக்குருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு கூத்துக்காரன், எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு கோமாளி, எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு சுயநல பெருவரி, எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு தன்னலம் நன்றி கெட்டவன் உலகத்துல யாருமே இல்லை. சின்னம்மா சசிகலாவுக்கு நன்றி இல்லை, ஓபிஎஸ்க்கு நன்றி இல்லை, டிடி தினகரனுக்கு நன்றி இல்லை. நன்றி கேட்டா மனைவியை தான் கேட்க நன்றியோடு இருக்கானான்னு. நீங்க பாருங்க, அன்னைக்கு 41 பேர் இறந்த உடனே முட்டு கொடுத்த விஜய்க்கு முட்டு கொடுத்த காவல்துறை பாதுகாப்பு இல்லை, செந்தில் பாலாஜி அங்க மோசமான ஆளு அப்படின்னு அறிக்கை கொடுத்த.
அறிக்கை கொடுத்து முட்டு கொடுத்து பார்த்தேன். மறுநாள் சேலத்திலே எங்க பக்கத்துல பேசும்போது தாவேகா கொடியை நீயே ரெடி பண்ணி 2 வேளை தாவேகா கொடியை முடிச்சு வந்து இந்த பாருங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்க, கூட்டணிக்கு தயார், நாங்க திமுக வீட்டுக்கு அனுப்ப போறோம், 41 பேரை பாதுகாப்பு இல்லாம கொன்ற திமுக பேசின எடப்பாடி. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணிக்கு இந்த பிள்ளையார் சொல்லி விநாயகர் சொல்லி முருகன் சொல்லி எல்லாம் போட்டாங்கன்னு பேசுற. நேற்று கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே தாவேகா இப்பதான் தாவேகாவும் தற்கூரிய விஜய் எவ்வளவு மோசமான ஆண்டு பாருங்க. அதிமுக விமர்சனமே பண்ணல, எப்படியாவது கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்ற தாவேகா ஊழலை ஒழிப்பேன்னு சொல்ற தானா போனா ஊழல் கட்சியான எடப்பாடி பழனிசாமி ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தேன். உனக்கு துணை முதல்வர் தர வரைக்கும் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 75 சீட்டு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நீ ஒத்துக்கிட்டா பாரதிய ஜனதாவை தூக்கி விடுங்க தயாரா இருந்தா தானே உண்மை. பாரதிய ஜனதா கடைசி வந்து தூக்கி விட்டுருவோம் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. நீ முதலமைச்சர் ஆளுன்னு கேட்ட, முடியல. தற்கூரி ஆள ஒரிஜினாவும் புஷி என்ன சொல்லிட்டாங்க, வாக்கு பெட்டி வாக்கு இயந்திரத்தை வச்சோன்னு நாடு முழுவதும் நமக்கு தான் ஓட்டு போட போறான்னு உன்னை மட்டையை கட்டி வச்சிருக்காங்க. நீ அதுல இருக்க முதலமைச்சர் தான் சட்ட வேட்டிலாம் தச்சு அப்பதான் வேட்டி முத கட்ட போறாராம் ஜோசப் விஜய். கட்டி நேர செஞ்சு ஆட்சி கோட்ல விஜய் வேணும்னா தற்கூரின்னு பதவியேற்பு பிரமாணம் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. இப்படி மட்டையை கட்டி கற்பனை உலகத்தோட வாழ வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, அன்னைக்கு பேசுற எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஏன் பேசுற? விஜய் கூட்டணிக்கு வரமாட்டார், விஜய் கதவை மூடிட்டார், எடப்பாடி எதுக்கு பேசுறீங்க? 41 பேர் துக்கத்துக்கு போவதால நீ எல்லாம் ஒரு தலைவனான்னு கேட்கிற. இது அன்னைக்கு கேட்டுக்கணும்ல, நீ மக்கள் எல்லாம் பார்க்காம இருக்காங்க. அப்பா எடப்பாடி பழனிசாமி, நீ நினைக்கிற அரசியல் முடிஞ்சு போச்சு. இப்ப சின்ன குழந்தைகிட்ட பேச முடியல. சின்ன பிறந்த குழந்தைய செல்ல வச்சுக்கிட்டு நோண்டிட்டு இருக்கு. உலகம் முழு ஒரு குறைகளை விஞ்ஞானம் வந்துருச்சு. அதனால எடப்பாடி பழனிசாமி விஜய் வந்து தவறான குற்றச்சாட்டை சொல்றீங்க. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப இந்தியாவில தேசிய குற்ற ஆவண பதிப்பக ரெக்கார்டு இருக்கு. அதுல வந்து அதுக்கு பேர் சுருக்கமா NCRP அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, பெண்களுக்கு அதிகமான கொடுமை விளைவிக்கக்கூடிய மாநிலம் எது என்று கேட்டால் 6 மாநிலம் சொல்லியிருக்கான். நான் சொல்ற ரெக்கார்டு விஜய் உடனே மாதிரி போன போக்குல யாரும் எழுதி கொடுத்ததை படிக்கிறது இல்ல. முதல் மாநிலம் ராஜஸ்தான், 2வது மத்திய பிரதேசம், 3வது உத்தரப்பிரதேசம், 4வது ஹரியானா, 5வது அசாம், 6வது மராட்டியம். இந்த 6 மாநிலத்திலும் பாஜக கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி நடக்குது. இங்க பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு, குறிப்பாக பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு பெண்கள் தினசரி கற்பழிக்கப்படுகிறார்கள். காவல்துறை அலட்சியமாக இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்தியாவில் முதல் 6 மாநிலங்களில் பாஜக மாநிலம் இந்த மாநிலம் கூட இது தேசிய குற்ற ஆவண பதிப்பகம் NCRP சொல்றான். இந்த நிலைமையில தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு உள்ள மாநிலம் சொல்லி இதே தேசிய குற்றப்பிரிவு ஆவணம் சொல்லுது. எது சொல்றான்னு கேட்டா தமிழ்நாடு சொல்லுது. நந்தனத்தில் ஒரு கலைக்கல்லூரியில ஒரு ஹோட்டல் நடத்திய ஒரு பெண்ணை கிட்ட பாலியல் செஞ்சதாக குற்றச்சாட்டு. அவங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, சேர்ந்த நடந்திருக்கு. சேர்ந்த உடனே அவங்க புகார் கொடுக்கல. அந்த புகார் கொடுக்கல, அது சம்பந்தம் விசாரிக்கப்பட்டு கேண்டீன் ரத்து செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கா, நடவடிக்கை எடுக்கப்படுது. இங்கேயும் அப்படி இல்லை. ரோட்ல போற பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள், அலுவலகத்துக்கு போற பெண்கள், கல்லூரிக்கு போற பெண்கள், மருத்துவ மாணவர்கள், மருத்துவ மாணவிகள், டாக்டர்கள் அனைவரும் கற்பழிக்கப்படுறாங்க. இது அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய சமாச்சாரங்களுக்கு உடனடியாக இந்தியாவிலேயே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. உடனே 6 மாசத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு உடனடியாக தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார். இப்ப கோயம்புத்தூர் நடந்துச்சு, உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் பாஜக ஆளுற மாநிலங்கள்ல எங்கேயாவது உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டதாக சொல்லுங்க. நான் சொல்றது ஆவணம், தேசிய குற்ற ஆவண காப்பகத்திலிருந்து நான் சொல்றேன்.
தமிழ்நாடு பாதுகாப்பு மாநிலம் இருக்கு. அதனால விஜய் போற போக்குல பேசாதீங்க. நீங்க சிபிஆர் மிரட்டப்பட்டிருக்கீங்க. சிபிஐ உங்க பக்கத்துல கழுத்துல கத்திய வச்சிருக்கு. இந்த பக்கத்துல தணிக்கை குழு. நீங்க முடிவெடுக்காம தணிக்கை ஜனநாயக முறை இன்னைக்கு வராது. இந்த பேட்டியை நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. நீங்க பதிவு பண்ணுவீங்க இந்த பேட்டியை. ஜனநாயகம் படம் ஒண்ணு பாஜக கூட்டணியில கடைசி நேரத்தில் போய் இடையணும் கூட்டணியில விஜய் இல்ல இந்த தேர்தல் நான் போட்டியிடவில்லை அப்படின்னு வாய்ஸ் ரஜினிகாந்த் மாதிரி திமுக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்த மாதிரி ரஜினிகாந்த் கொடுத்த மாதிரி வாய்ஸ் கொடுக்கணும். இல்ல அமைதியா இருந்துடணும். இதுதான் அவங்க கண்டிஷன். இது ரெண்டு நடக்காம, நான் சொன்னது எதுவுமே நடக்காம ஜனநாயகம் படமும் வராது, சிபிஐ விசாரணை முடிவுக்கு வராது. சிபிஐ விசாரணை வேகமா போச்சுல. இப்ப சிபிஐ தூங்குதா? என்ன விஜய், டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலோடவா நீ பெரிய அரசியல் தலைமை? சிறைக்குள்ள வச்சு ஓச்சு விட்டாங்கல்ல. தமிழ்நாட்டில் திமுக திராவிட இயக்கம் நம்முடைய தளபதி ஸ்டாலின் தான் சங்பரிவார் கூட்டம் மோடியின் இரும்பு கர அமித்ஷாவுடைய சதி விளையாட்டு எடுபடல. அதுக்கு காரணம் திராவிட கருத்தியல். சும்மாவா? 75 ஆண்டு கால இயக்கம், 100 ஆண்டு கால திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்க பட்டாளம் சீருடை அணியாத ராணுவ பட்டாளம். நாங்க ஜனநாயக படத்துக்கு ரசிகர்களை 50 ரூபா டிக்கெட் 5000 ரூபாய்க்கு வாங்கி வித்துக்கிட்டு பொழப்பு நடத்துக்கணும்னு சொல்ற கூட்டம் திராவிட இயக்க கூட்டம் இல்ல. நீ கட்சி ஆரம்பிச்சதே புலிப்படம். அது இருக்கக்கூடிய வருமானத்துக்கு மீறிய சொத்து, அதை கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ உன்னை மிரட்டினான், அடுத்து உன்னை வருமான வரித்துறை மிரட்டினான், அடுத்து அமலாக்கத்துறை மிரட்டினான். துணிச்சல் இருந்தா ஜனநாயக படம் ஏன் வரல என்றதை விஜய் வெளியிட தயாரா? பெண்களுக்காக குரல் கொடுக்கிற விஜய் நான் கேட்கிறேன், ஓ படம் ஜனநாயக படம் ஏன் வெளிவரவில்லை? காலதாமத்துக்கு காரணம் என்ன? தாவேக்கா வெளியிட தயாரா அல்லது நடிகர் விஜய் வெளியிட தயாரா? அவங்க அப்பன் சந்திரசேகர் வெளியிட தயாரா? துணிச்சலாத கோலை கூட்டம். தலைவா படத்துக்கு நீங்க போய் நின்று தவம் கிடந்து தெரியும் புரட்சி தலைவர் அம்மாட்ட. நீங்க எல்லாம் கொத்தடிமையின் கூடாரம். எடப்பாடி வரிசையில டிடி வரிசையில நீ இருக்க. அதனால இதான் நடக்க போகுது. தேர்தலில் யாரும் பாவம் பணங்களை செலவு பண்ணாதீங்க தம்பிய. நம்முடைய தமிழ் சகோதரர்கள், திராவிட சகோதரர்கள் எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைய. நான் பெற்றோர்களையும் கேட்கிறேன், விவரம் இல்லாம போய் விட்டுறாதீங்க. 1,000 ரூபா டெபாசிட் பண்ண சொல்லிருக்காங்க. தேர்தல் நிக்கிறவங்க கட்டுக்கிட்டு 500 ரூபா பாதிப்புல இருக்கான் விஜய். விநியோகத்தில் விரட்டிட்டு இருக்காங்க. 500 ரூபாய்க்கு வட்டி என்னாங்க? 1 மாசம் வட்டி என்ன? 500 கோடிக்கு 1 மாசம் வட்டினா என்ன? முடங்கி கிடக்கு. விஜய் இந்த தேர்தலில் முடக்க பாஜக சதி. பகிரங்கமா சொல்ற, விஜய் முடக்க சிபிஐயால் பாஜக சதி, மோடியால் சதி, அமித்ஷாவால் சதி. உன் கருத்துல கத்திருக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகணுமா? நீ ஒரு முடிவெடு. ஜனநாயகம் படத்தை வந்தாலும் வராது பரவாயில்ல, அரசியல் களத்துக்கு வர்றேன், நான் கொள்கை பாஜகவை எதிர்ப்பேன் சொல்லு பாப்பா. துணிச்சல் இருக்கா? நீ சிபிஐ வச்சு அரசியல்ல முடக்கிறான், தணிக்கை குழு வச்சு ஜனநாயக படத்தை முடக்கிறான். அதனால முடங்கிட்டு முடங்காது திமுக அரசு எதிர்த்து. தண்ணீர் இல்லா திராவிட மாடல் அரசு 2026 அத்தனை சதிவலையும் எடப்பாடி, டிடிவி, அமித்ஷா, விஜய் அத்தனை சதிவலையும் முறியடிச்சு மிகப்பெரிய வெற்றியை திராவிட மாடல் முதலமைச்சர் பெறுவார். நன்றி சார். நன்றி.